909 have been enrolled as service voters. Postal ballot இன்னைக்கு ட்ரைனிங் கிளாஸ் வரைக்கும் அவங்க காஸ்ட் பண்ண முடியும். இது வரைக்கும் 4,18,541 has been received. EDC பார்க்கணும்னா 1,10,595. நமக்கு டோட்டல் மொத்தமா நம்பர் ஆஃப் போலிங் ஸ்டேஷன்ஸ் 75,064. Polling station locations 33,133. Total machines and the EVM machines total ballot units is 1,06,418. Control units 75,064. VVPAT 75,064. idile namakku sufficient reserve is available. 20% of reserve for CU and BU is available. 30% for VVPAT. Polling personnel mottama paakanumna 3,60,068. CAPF deployed 300 companies. Mottama polling police personnel 83,875. Counting centers pothavarikum 62 counting centers have been approved. 62. Interception pothavarikum total rupees 1,262 crore approximately. Adilirinde seizure rupees 543 crore. நமக்கு 4 control rooms fully functional position la irukku. One is call center 1950, second media monitoring, third expenditure and fourth poll monitoring. Social media post பொறுத்தவரைக்கும் நம்ம மொத்தமா 243 rebuttals clarifications கொடுத்திருக்கோம் and 163 FIRs have been lodged and total number of URLs take down blocked by social media platform 2,180. You had உங்களுக்கு ஒரு கேள்வி இருந்துச்சு. EDC election duty certificate அந்த போலிங் ஸ்டேஷன்லயே அந்த போலிங் டியூட்டி பார்க்குறாங்கல்ல, they will vote in the polling station itself. வேற நார்மலா போஸ்டல் பேலட்னா வெளியே போய் ஓட்டு போடுவாங்க, பட் அதே போலிங் ஸ்டேஷன் ஓட்டு போடுறது EDC எலெக்ஷன் டியூட்டி சர்டிஃபிகேட். அது ஆன்கோயிங் இருக்கு. பட் டோட்டல் நம்பர் ஆஃப் 85 பிளஸ் எலெக்டர்ஸ்னா 3,98,513 total numbers. Total number of votes polled by them, we will get back to you this. சொல்லு. எலெக்ஷன் அப்சர்வர் இருக்காங்களா மேடம், அவங்களுக்கான ஒட்டுமொத்தமான எவ்வளவு செலவு பண்ணிருக்கு, அவங்க எங்க தங்குற செலவு, ஏன்னா பாதி பேர் வந்து நம்ம கெஸ்ட் ஹவுஸ் தங்கியிருக்காங்க, வெளியே ஹோட்டல் ஸ்டார் ஹோட்டல், மொத்தமா எவ்வளவு செலவு இருக்கு, எவ்வளவு செலவு பண்ணிருக்காங்க அந்த ஃபிகர் என்கிட்ட இல்லை. அந்த ஃபிகர் என்கிட்ட இல்லை. அப்புறம் இன்னொரு டவுட் மேடம், இந்த வாக்குச்சாவடிகள்லாம் வந்து தமிழ்நாடு பூரா வாக்குச்சாவடி வந்து ஒரு பராமரிப்புக்கான ஒரு இது இருக்கும், அவங்க வந்து அதை ஏற்பாடு எல்லாம் பண்ணாங்களா, அது வந்து தனியா கான்ட்ராக்ட் விட்டது வந்து ஒரே ஒருத்தர் விட்டதா இவங்க நிறைய பேருக்கு கொடுத்துருக்காங்களா? அது லோக்கல் லெவல்ல பண்ணிருக்காங்க. சோ நிறைய பேருக்கு கொடுத்துருப்பாங்க. ஒட்டுமொத்தமா அதாவது இங்க இருந்து உங்க கண்ட்ரோல் உள்ளது டிஓஸ் பண்ணிருக்காங்க. மாடல் போலிங் ஸ்டேஷன்ஸ் மொத்தமா நமக்கு 249, ஆல் விமன் மேனேஜ்ட் போலிங் ஸ்டேஷன்ஸ் 325, PWD மேனேஜ் 71 இருக்கு, யூத் மேனேஜ் 79 இருக்கு. அது போக இந்த வாட்டி சில மாவட்டங்கள்ல எல்லாம் கிரீன் போலிங் ஸ்டேஷன்ஸ்க்கு ஆல்சோ முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. மொத்தமா 3,025 லொகேஷன்ஸ்ல 5,949.
எலெக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் புகார் சி விஜில்ல நமக்கு 5634 வந்துச்சு. அதிலிருந்து ஒரு 17 பெண்டிங் இருக்கு. பட் வித் டைம் லைனுக்கு உள்ளே இருக்கு. நமக்கு எஸ்சிசி டிசிசி கான்டாக்ட் சென்டர் அண்ட் போர்ட்டல் என்ஜிஎஸ்பியில் வந்துட்டு மொத்தமாக வந்துச்சு 19,928. கால் சென்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் டோட்டல் வந்துச்சு 74,270 டிஸ்ட்ரிக்ட் லெவலில். unanswered 52 மட்டும் நம்ம திருப்பி கான்டாக்ட் பண்ண முடியல. I just mentioned those details. Perhaps you were not there. Total money intercepted is 1,262 crores, of which seizure is 543 crores by the agency. We are doing for the online campaign, ma'am, because there is a complaint being registered as well, saying that certain parties are trying to say that conduct online campaign to influence voters. What are the measures that we are going to take to ensure that this sort of campaign doesn't happen? Because this is the silent period. We have a monitoring cell, plus we are taking help of cybercrime also, which is doing the social media patrolling, and we are taking action as per law. நிறைய இடங்கள்ல பணம் பிடிச்சிருக்காங்களா மேடம்? நிறைய இடங்கள்ல பணம் கொடுத்தது கைப்பற்றி நிறைய கம்ப்ளைண்ட் வந்திருக்குல்ல, மயிலாப்பூர், வேளச்சேரி, நிறைய கோயம்புத்தூர் இந்த மாதிரி இடத்துல வரும்போது அதுக்கு என்ன நடவடிக்கை தேர்தல் ஆணையம் எடுத்திருக்கு? அதுல பணம் கொடுத்தவங்களோ அல்லது வாங்கினவங்க அந்த பிடிச்ச ரெண்டு பார்ட்டியும் என்ன அவங்க மேல எத்தனை பேருக்கு மேல கேஸ் போட்டுருக்கு? எங்கே நம்ம நாலேஜ்க்கு வந்துச்சு, நம்ம ஸ்குவாட்ஸ் போய் பார்த்துருக்காங்க, எல்லா மேலே நம்ம எஃப்ஐஆர்ஸ் போட்டிருக்கோம். எத்தனை பேர் போட்டிருக்கோம்? எத்தனை கட்சி மேல, எந்தெந்த கட்சி மேல போட்டிருக்கோம்? அது சொல்றேன், டீடைல் வைஸ் கட்சி வைஸ் சொல்றேன். பூத் ஸ்லிப் மேக்ஸிமம் ஹஸ் பீன் டிஸ்ட்ரிபியூட்டட். இட் ஹஸ் பீன் டிஸ்ட்ரிபியூட்டட். நம்ம நிறைய விழிப்புணர்வு கூட பண்ணிருக்கோம். We also have a small app, Valikati app இருக்கு for people to go and find their polling booth. லாஸ்ட் டைம் மொபைல்ல பூத்துக்குள்ள கொண்டு போக கூடாதுங்கிற மாதிரி அதுல என்ன கிளாஸ்? ஏன்னா மொபைல வெளியில வாங்கி வைக்கிறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க. போன் இல்லாம யாரும் வரமாட்டாங்க. அங்க ஒரே கிளாஸ் தான் இருக்கு. மொபைல் பூத்துக்குள்ள கூட்டிட்டு போக முடியாது. அதுக்கு நம்ம இந்த வாட்டி ஒரு ஸ்பெஷல் எஃபர்ட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸ்பெஷல் இனிஷியேட்டிவ் வெளியே ஒரு மொபைல் கலெக்ட் பண்றதுக்கு ஒரு ஃபெசிலிட்டி கொடுத்துருக்கோம் எல்லா போலிங் பூத்ஸ்ல. எனக்கு ஓட்டர் போடுங்க அப்படிங்கிற ஒரு வேட்பாளர் குழந்தைகளை அவங்கள தூண்ட முடியும். பேரண்ட்ஸ் எனக்கு ஓட்டு போட வைங்க அப்படின்னு அது ஒரு எஸ்சிசி வேலை. பேரண்ட்ஸ் சில்ட்ரன் டு 50 லட்சம் பேர் இந்த எலெக்ஷன்ல குறைஞ்சிருக்காங்க. எவ்வளவு பர்சன்டேஜ் இந்த எலெக்ஷன் எதிர்பார்ப்பீங்க? உங்க எல்லாம் ஒத்துழைப்பு இருக்குன்னா ஹையஸ்ட் எவர். Two things. One, the DMK had issued pamphlets of rupees 8,000 for bonus things. At the same time, AIADMK has issued check kind of things, rupees 2,000 as well. Will there be action taken against these parties regarding these kind? Is this a violation, or how do you see this? FIRs have been lodged on all these cases where they have been seized. No, it is also they have been seized and there is no under the appropriate sections FIRs have been lodged. Ma'am, SIR க்கு அப்புறம் இப்போ எலெக்ஷன் நடக்குது. எவ்வளவு பர்சன்டேஜ் எதிர்பார்க்கறீங்க? 100% நம்மளுடைய எஃபோர்ட் போட்டுருக்கோம். எவ்வளவு பர்சன்டேஜ் போலிங் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? அதான் சொன்னேன், ஹையஸ்ட் எவர் சொன்னேன். பாண்டிச்சேரியில என்ன ஸ்பெஷலா அவங்க ஒர்க் பண்ணிருக்காங்கன்னு நம்ம கேட்டிருக்கோம். அவங்க மோர் தென் 90% ஸோ அவங்க கிட்ட என்ன மாதிரியான அட்வைஸ் எதுவும் நம்ம பேசியிருக்கோம். இல்லை, இந்த வாட்டி கமிஷனோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லா போலிங் பூத்ஸ் டு மேக் இட் வெரி அக்சசபிள். நம்ம ஓட்டர்ஸ் எல்லாத்துக்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியான இருக்கணும், எல்லா ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கணும், எல்லாம் எல்லா எஃபர்ட்ஸ் எடுத்திருக்கோம். எதுவும் ஸ்பெசிபிக் இஷ்யூஸ் இருக்குன்னா நீங்க சொல்லலாம், வில் டேக் ஆக்ஷன். பணம் பிடிச்சோன்னா அந்த கேண்டிடேட் யாருக்காக கொடுத்தாங்களோ அந்த கேண்டிடேட் மேல
ஆஸ் பர் லா ஆக்ஷன் எடுத்துருவோம். மேடம் 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 அதாவது இவ்வளவு பணம் வந்து மக்கள்கிட்ட வந்து இவ்வளவு கோடி பறிமுதல் பண்ணாங்கன்னு சொன்னீங்க. 1500 கோடி கிட்ட சொல்லிருக்கோம். இன்டர்செப்ட் சீஸ்ட் தனியா ஃபிகர் வந்து இவ்வளவு தேர்தல் கண்காணிப்பு பண்ணது ஏன் வந்து வேட்பாளர்கள் வந்து பணம் கொடுக்கறது வந்து எல்லாருக்கும் பகிரங்கமா தெரியுது. அது ஏன் பிடிக்கல? அவங்க பப்ளிக் என்ன சொல்றாங்கன்னா இவங்க வந்து தேர்தல் கூட பறக்கமடைய உடனே அப்படிங்கிறாங்க. இவங்க வந்து இங்க பணம் பட்டுவாடா நடக்கிறது தெரியுது. ஆனா இருந்தாலும் கூட அவங்க கண்டுக்கிறதே இல்லை அப்படிங்கிறாங்க. மக்கள் கிட்ட பறிமுதல் பண்ண பணம் வந்து இவ்வளவு ரூபான்னு சொன்னீங்க. ஆனா வேட்பாளர்கள் பணத்தை சொல்லி என்ன மேடம்? அதிலே வெறும் ஃபிளைங் ஸ்குவாட்ஸ் இல்லை. நீங்க எல்லாம் பார்த்திருப்பாங்கன்னா நம்ம ஒப்சர்வர்ஸ் எல்லாம் கூட ரவுண்ட்ஸ்ல தான் இருக்காங்க. எல்லாருடைய முயற்சி இருக்கு. அதுல தான் பிடிச்சிருக்கு. ஸ்பெசிபிக் எதுவும் கேஸ் இருக்குன்னா நீங்க சொல்லுங்க பார்க்கலாம்.